ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கங்கள். அதாவது நம்ம நினச்சது அவ்வளோ ஒரு ஈஸியாக நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எபிசோடு பார்க்குறதுக்கு. நம்ம காவேரிக்கு எப்போ தான் ஞாபகங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம விஜய்க்கு ஞாபகங்கள் இருந்து காவேரிக்கு ஞாபகங்கள் இல்லாமல் இருக்கிறது அவங்கள ஒரு அந்நியமாக ஃபீல் பண்ண வைக்குது. அப்படியா என்னென்னா, விஜய் எவ்வளோ தான் காவேரி கிட்ட நெருங்க போனாலுமே அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க. ஜெனன் கேரக்டர் தானே அவங்களோடது. எப்போவுமே அவங்க அதர் பீப்புளை உள்ளே விடமாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம விஜயை பற்றி இன்னும் தெரிஞ்சால் நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி தெரியாததுனால தான் கண்டிப்பாக அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உடனே பாப்பா பின்னுறாங்கய்யா. நம்ம ஹர்ஷிதா பாப்பா குட்டி காவேரி அவ்வளோ நடிப்பில் பின்னிக்கிட்டு இருக்காங்க. டே பை டே அவங்க நடிப்பு ரொம்ப பெரிய லெவலுக்கு போகுது. நிச்சயமாக பெரிய பெரிய பிள்ளைங்களாம் வளர்ந்த பிறகும் அவங்க இந்த ஆக்டிங்கில் பெருசாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் ஃபியூ டேஸாக வீடியோஸ் என்னால் அதிகமாக போட முடியலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டேஸாக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சாரதாம்மா நடிப்பில் பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த ஒரு வாரம் எபிசோடே இல்லை அப்படிங்கலாம். ஏன்னா காவேரியே விலகி விலகி போனாலும் நம்ம சாரதாம்மா சேர்த்து வைக்கிறதுல தான் மெயினாகவே இருக்கிறாங்க. நம்ம விஜய் சொல்கிறாங்க, அத்தை இப்படி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க. சாரதாம்மா விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக நான் கூட்டிகிட்டு வரேன் டின்னருக்காக உங்கள் வீட்டுக்கு. நான் காவேரி எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம விஜய் லவ் ட்ராக்கை போட்டாலும் நம்ம காவேரி ஏற்றுக்கிட்டு தான் நிற்கிறாங்க. எப்போவும் சண்டையில் ஆரம்பித்து தானே காதலே ஆரம்பிக்கும். அப்படி தானே அவங்களுக்கும் முதல்ல இருந்தது. அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டேன். நிச்சயமாக நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு யாரையாவது இறக்குவாங்க. ஒரு வாரத்துக்குனால நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம். திடீர்னு யாரையும் இறக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு டீம்கிட்ட நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னடா சாதிகா இருக்காங்கல்ல, அவங்க எபிசோடில் வர்ற மாதிரி காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கலாம். அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் 100க்கு 20% வாய்ப்பு இருக்குது. வரலாம், சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் எபிசோடை. நேற்று பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடில் நாளைன்னு போட்டு நம்ம காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகையில் அவங்க வராத நேரத்தில் இரு பாப்பா இரு அம்மு மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அப்புறம் டீச்சர் வந்தப்புறம், அதாவது நம்ம காவேரி வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அப்போ ஐயோ நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பாப்பாவுக்கு தெரிஞ்சு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. தொடரும் போட்டாங்க. நாளைக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்ஸாக தான் சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரிக்கிட்ட இருக்க போகிறாருன்னு இந்த எபிசோட்லேயே தெரிஞ்சு போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நம்ம விக்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தினம் நினச்சிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே குட் ஃபீலாக இருக்குது. இந்த ஃபீலோட இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. பாய்.